அடுத்த பிறப்பின் ரகசியத்தை சொல்றேன். உயிரோட இருக்கும் போதே முதல்ல இந்த புரிதலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திமிரு குறைஞ்சிரும், அகங்காரம் குறைஞ்சிரும், ஈகோ குறைஞ்சிரும், நாளை என்ற ஒன்று இல்லைன்ற அந்த மனநிலை வந்துடும், பொறுமை வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிராவல்ல ஒரு பக்குவ நிலைக்கு வர 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 ஒரு சட்டில் ஸ்டேட்டுக்கு வந்துருக்கீங்கடா. ஒன்று இல்லடா, பாத்துக்கலாம்டா. அதுதான் பக்குவம். அந்த காம்னஸ், அந்த கான்பிடன்ஸ் எதுல இருந்து வரணும்னா, எனக்கு இவ்வளவு தெரியும்ன்றதுல இருந்து வரக்கூடாது, ஒண்ணுமே இல்லடான்றதுல இருந்து வரணும். அந்த காம்னஸ், அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்து வரணும்? ஒண்ணும் இல்ல, இதுக்கு போய் இவ்வளவு தூரமா அப்படின்றதுல இருந்து வரணும். இந்த பக்குவம் பெற பெற உடலை விட்டு ஆன்மா நவதுவாரங்கள், ஞானேந்திரியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கழுத்துக்கு மேல இருக்கிறது மட்டும்தான். குதம் குய்யம் உள்நாக்குக்கு பின்னாடி 2 இருக்கும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 அதுக்கு பின்னாடி 1 இருக்கு. 10ஆம் வாசல் 10 மொத்தம் 10 துவாரங்கள், நவதுவாரம் சொல்லுவாங்க. 10ஆம் வாசல் அடைபட்டிருக்கு. அதான் 10ஆம் வாசலை திறக்க வேண்டும். மலத்துவாரம் எல்லாம் சேர்த்து கூட தானே, அப்படிதானே சார்? அந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது மல ஜூலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள் வழியா போச்சுன்னா அடுத்த பிறவி உண்டு. ஞானேந்திரியத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக உயிர் பிரிந்தது என்றால் அடுத்த பிறவி கிடையாது. இது